இன்னைக்கு ரிவ்யூ ராஜாவில் நான் போய் பார்த்த படம் எங்கம்மா ராணி. என்ன எப்படியுமே ரிவ்யூ ராஜா வந்து வெள்ளிக்கிழமை தான் போடுவாங்க, அப்போ தான் நீ படம் பார்ப்பேன். இன்றைக்கி எங்கே போய் படம் பார்த்தேன்னா, அது வந்து ப்ரிவ்யூ ஷோ பண்ணாங்க. அதான் போய் நான் வந்து ஸ்பெஷலாக பார்த்துட்டு வந்தேன். எப்பவுமே வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணுறது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எங்கம்மா ராணி இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து பாகுபலி ஓடிட்டு இருக்கிறதுனால நாளைக்கே வந்து ரிலீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 நாள் தேட்டர் தான் ரிலீஸ் ஆகுது. அதனால் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி பார்த்தாச்சு, ரிவ்யூ கொடுத்துட்றேன். அந்த கதை தானே சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன், ஒரு லெவல் கரெக்டாக சொல்லிடுவேன். அந்த வகையில் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது பாணி. அந்த படத்தோட கதை என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்கள பேஸ் பண்ணியே ஓடுற ஒரு கதை. அவங்களுக்கு ஒரு 2 குழந்தைங்க இருப்பாங்க. அந்த 2 குழந்தைங்க வந்து ஒரு குழந்தை இறந்துடும், இன்னொரு குழந்தைக்கு வந்து ஒரு தீராத நோய் இருக்கும். அந்த நோயை எப்படி கஷ்டப்பட்டு எமோஷ்னலாக வந்து அவங்க கையாளுறாங்க, எப்படி அந்த நோய் போச்சாங்க இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செம்ம எமோஷ்னலாக போயிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் அப்படியே ஒரு ஹாரர் சீக்வன்ஸ் மாறும். அதெல்லாம் என்னன்றதை நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் படம் போய் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அடுத்து தன்ஷிகா இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு கேரிங்கான ஒரு அம்மாவா எமோஷ்னலாக ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் சான்ஸே இல்லை, நல்ல ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த வர 2 குட்டி குழந்தைங்க நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த படத்தில் வர எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி சில இடத்துல கொஞ்சம் லைட்டாக வந்து கிராஃபிக்ஸ்ன்றது தெரியும், சில இடத்துல வந்து ஓகேவாக இருந்துச்சு. அந்த வகையில் வந்து 2 சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு சந்தோஷ்குமார் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் வந்து குமரன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இசைஞானி இளையராஜாவோட பாடல்கள். ஒரு சில பாடல்கள் நமக்கு தெரியும், அது நம்ம சொல்ல முடியாது, சில இடத்துல கேட்ட மாதிரி இருக்கும், ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்கூடாது. அந்த வகையில் வந்து பாட்டை விட பிஜிஎம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு எமோஷனல் அப்புறம் ஒரு ஹாரர் அதெல்லாம் கலந்து ஒரு படமாக கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு படம் இந்த படமாக இருக்கும். ஒரு வர்த்தான படமாக இந்த படம் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதில் என்ன மைனஸ் என்ன லேக் அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை படம் வந்து சின்னதாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதில்லை, சொல்ல வந்த விதம் நல்லா இருக்கும். இது ஏன் வந்து இன்றைக்கி நான் பார்த்து ரிவ்யூ பண்ணுறேன்னா ஒரே காரணம், பாகுபலி 2 படம் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், நம்ம ஊர் மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து செம்ம கலெக்ஷனு. எல்லா தேட்டர்லேயும் அது மட்டும் தான், ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அதில் 7 தேட்டர்னா 7 தேட்டரில் வந்து 7 தேட்டருமே அதை போட்டாங்க. அதில் எப்படி ஸ்க்ரீன் கிடைக்காது. அந்த வகையில் வந்து நிறையா படங்கள் வந்து தள்ளி போயிருக்கு. இதனால் ஒரு 3 படங்கள் தமிழ் படங்கள் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் தள்ளி போயிருக்கு. அது வேறு வழி இல்லாமல் தான் இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ணேன். ஸோ இந்த படம் பார்க்கணுன்னா மிஸ் பண்ணாமல் சில தேட்டரில் ஓடும், போய் நீங்கள் பார்க்கலாம். இல்லை நான் பாகுபலி தான் போவேன் அப்படின்னா அது உங்கள் விருப்பம், பாகுபலி போங்க. என்னோட பொறுப்பு என்னென்னா, ஒரு படம் பார்த்துட்டு வந்து பொறுப்பாக அவங்க சொல்கிறது தான் ஒரு வேலை பண்ணிட்டேன் நான். இந்த படம் நீங்கள் போய் தேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும். இந்த திருட்டு விசிடி, இந்த பைரசி அது மாதிரிலாம் எந்த ஒரு ஃபோன்லையும் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஓகே, நன்றி.